அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப லம் யஜஅல் லஹு வஜா. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மது இப்னு அப்தில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹஸ்பில்லாஹ் மா பாத். ஃபயகுலுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ முஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يتقبل الله من المتقين. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: رب صائم ليس له من صيامه إلا الجوع ورب قائم ليس له من قيامه إلا السهر أو كما قال عليه الصلاة والسلام. وقال صلى الله عليه وسلم: إن الله طيب لا يقبل إلا طيبا أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான இந்த ரமலானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். பல நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. ரமலானுடைய நடுப்பகுதியை அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் எம்மை விட்டு அது பிரிந்து செல்வதற்கான காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய நோன்புகள் மக்ரிபுடைய நேரத்தை அடையக்கூடிய சமயத்தில் எம்மை விட்டு ஒவ்வொரு நாளும் இந்த ரமலான் பிரிந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்புகள் இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்றதை நாம் இன்னும் உணராதவர்களாக, சிந்திக்காதவர்களாக, அல்லாஹ்விடத்திலே இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படுவதை அல்லாஹ்விடத்திலே எங்களை எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ தெரியாது. ஆனால் முன்னால் வாழ்ந்த சீதேவிகள், தாபியீங்கள், தாபியீங்கள் ரமலானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி 6 மாதம் நோன்பு அவர்கள் துஆ செய்வார்கள். ரமலானுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் 6 மாதம் துஆ செய்திருக்கிறார்கள். பிடித்த நோன்புகள் கபூலியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ரமலானுடைய நோன்பை நாங்கள் நோட்கிறதுல பிரயோஜனம் என்பது அன்பார்ந்த சகோதரர்களே கபூலியத்து தான். நாம் நோட்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை அடையணும். அந்த நோன்பு கபூலியத்தை அடைந்தால்தான் இன்று நானும் நோட்கக்கூடிய நோன்பு, நீங்கள் நோட்கக்கூடிய நோன்பு, அதனூடாக பிரயோஜனத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். இந்த நோன்பு கபூலியத்தை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோன்புகள் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தையோ மக்ஃபிரத்தையோ இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய இந்த நரக விடுதலையை நாம் அடைந்து கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமலுடைய கபூலியத்து தான் அந்த அமல் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலனை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அமல் கபூலியத்தை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அமலின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலாபலனை அற்றவர்களாக மாறிவிடுவோம். நஊது பில்லாஹி மின்ஹா. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நாம் நோக்கக்கூடிய நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பை நோட்கிறார்கள், வெறுமனே தாகித்திருந்ததை தவிர அவர்களின் நோன்பி மூலமாக எந்த விதமான பலாவனும் கிடையாது என்பா சொல்லிக்காட்டான். அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய நோன்புகளையும் அப்படிப்பட்ட நோன்பை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா. வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமி இல்ல சஹர். எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் விழித்திருந்ததை தவிர அவர்கள் நின்று வணங்குவதன் மூலமாக எந்த விதமான பலாவனும் கிடையாது என்பா சொல்லிக்காட்டான்.
நோன்பு என்பது வெறுமனே பசித்திருப்பது, தாகித்திருப்பது, இதனால் நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளலாம் என்பது அல்ல. இந்த நோன்புடைய கபூலியத் என்பது வெறுமனே சஹருடைய நேரத்திலிருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் ஒரு மனிதன் வாயையும் வயிற்றையும் அவன் பாதுகாப்பதன் மூலமாக, கட்டி காப்பதன் மூலமாக அவன் அடைந்து கொள்ளலாம் என்பதல்ல. இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதனை எம்மிடமிருந்து நாடுகிறானோ அந்த நோக்கம் இந்த நோன்பின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதனுடைய நோக்கம், இதன் மூலமாக அல்லாஹ் எம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த விடயம் என்னென்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறை அச்சம், இறை அச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதை, ஆகக்கூடும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ நோன்பி மூலமாக அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய இறை அச்சம் தங்களது வாழ்க்கையில் ஏற்படுவதுதான் இந்த நோன்பினுடைய ஒரு பலாபலனாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நோட்ட நோன்பு அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைந்து இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய இறை அச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே அது அதிகரிக்க வேண்டும். எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய பயம் நாளாந்தம் அது கூடிக்கொண்டு போக வேண்டும். அல்லாஹுடைய பயம் எம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து கொண்டு செல்கிறது என்று சொன்னால், இந்த நோன்பி மூலமாக அல்லாஹ்வுடைய பயத்தை நான் இன்னும் அடைந்து கொள்ளவில்லை, யாருடைய இபாதத், யாருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த இறையச்சம் உள்ளவனாக நான் இன்னும் ஆகவில்லை என்பதை அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடக்கூடிய ஒரு அடியானாக நாம் மாற வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா யாரிடமிருந்து அந்த அமல்களை, இபாதத்துகளை, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், மினல் முத்தகீன், அல்லாஹுவை யார் அஞ்சி பயந்து நடக்கிறார்களோ, பயப்படுகிறார்களோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹு தஆலா அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய இறையச்சம் இது ஒரு அமலுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இறையச்சத்தை உண்டாக்கக்கூடியதுதான் இந்த நோன்பு. இந்த நோன்பின் மூலமாக அந்த இறையச்சம் ஏற்படவில்லை என்று சொன்னால் என்னுடைய நோன்பினுடைய ஹாலாத்துகள், நோன்பினுடைய நிலைமைகள் என்ன என்பதை இன்று நான் சிந்திப்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே இறையச்சம் என்பது நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், நான் அல்லாஹுவை அஞ்சுவேன் என்பது நாவினால் சொல்வதல்ல. இறையச்சம் என்பது, இறையச்சம் என்பது இது எங்களுடைய வெளிரங்க வாழ்க்கையிலையும் வர வேண்டும், உள்ரங்க வாழ்க்கையிலையும் வர வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய வெளிரங்கத்தை விட உள்ரங்கத்தை அழகாக்கி விடு என்பதாக துஆ செய்தார்கள். எனவே வெளிரங்கமும் உள்ரங்கமும் அல்லாஹ்வை பயந்த நிலைமையில் இருப்பதுதான் இறையச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. தக்வா என்று சொல்லக்கூடியது இம்திசால் அவாமிரில்லா வஷ்னாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது, அல்லாஹ்வுடைய விலக்கல்களிலிருந்து தவிந்து வாழ்வதுதான் தக்குவா. எனவே ஒரு மனிதர் நோன்பை நோக்குகிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய விலக்கல்களிலிருந்து விலக்கி வாழக்கூடிய அந்த தன்மை இல்லாதவராக இருக்கிறார் சொன்னால் அந்த நோன்பின் மூலமாக அவர் அடைந்து கொள்ளக்கூடியதை அடைந்து கொள்ள முடியாமல் போய்விடும். ஒருவன் ரமதானுடைய நோன்பை அவர் நோக்குகிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஹலால் ஹராத்திலே அவரிடம் இந்த பேணுதல் என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் நோக்கக்கூடிய நோன்பு எப்படி கபூலியத்தை அடைந்து கொள்வது? அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய சம்பாத்தியம், அவர் உண்ணக்கூடிய உணவு, அவர் உடுக்கக்கூடிய ஆடை, அவர் பருகக்கூடிய அந்த குடிவானம் எல்லாம் அது ஹராத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அவர் ஓடக்கூடிய வாகனம், அவர் இருக்கக்கூடிய வீடு, இதெல்லாம் ஹராத்தோடே சம்பந்தப்பட்டதாக, அல்லாஹ் தடுத்த விடயங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இவர் நோன்பை நோக்கு கொண்டிருக்கிறார்.
சகருடைய நேரத்திலே சகருடைய உணவை உட்கொள்கிறார். இவர் அந்த உணவு இவருடைய சம்பாத்தியத்தின் மூலமாக, ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக உண்ணக்கூடிய உணவாக இருந்தால், அன்பான சகோதரர்களே, என்னுடைய நோன்பு எப்படி கபூலியத்தை அடைவது? அல்லது இஃப்தாருடைய நேரத்திலே இஃப்தார் செய்யக்கூடிய நேரம் இவர் ஹராமான அந்த விடயங்களை கொண்டு இவர் இஃப்தாரை மேற்கொண்டால் இவருடைய நோன்பை எப்படி அந்த கபூலியத்தை அடைய செய்வது? எனவே அடிப்படையான ஒன்று, அது ஹலாலான விடயங்கள் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹு தஆலா மனமானவன். அல்லாஹ் சிறந்தவற்றைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், மனமானவற்றைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடியது, நாம் செய்யக்கூடிய அமல்கள் தூய்மை அடைய வேண்டும். அது எம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், எம்முடைய இபாதத்தாக இருக்கலாம், எம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் அது அல்லாஹ்வுக்கென்று தூய்மையான நிலைமையில் அது சிறந்ததாக இருக்கக்கூடிய சமயத்திலே தான் அல்லாஹு தஆலா அந்த அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். அந்த அமலுக்குரிய பலாபலனை ஒரு மனிதன் அடைய முடியும். எனவே தான் அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் நோக்கக்கூடிய நோன்பு கபூலியத்தை அடைந்து கொள்வதாக இருந்தால், முதலாவது விடயம் எம்முடைய அந்த சம்பாத்தியம், எம்முடைய உணவுகள், எம்முடைய குடிபானம், எம்முடைய உடுமணிகள், நாம் வாழக்கூடிய வீடு, ஓடக்கூடிய வாகனம், எம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறான், அந்த பிரயாணியுடைய துஆ அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகுமான பிரயாணமாக ஒரு மனிதன் பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் அந்த பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இந்த மனிதன் பிரயாணம் செய்கிறான், அந்த பிரயாணத்திலே பல சிரமங்கள், பல கஷ்டங்களை இவன் நேர்ந்திடக்கூடுது. இவனுடைய தலையெல்லாம் பரட்டையாக ஆகிவிடுகிறது. புழுதி படிந்த நிலைமையிலே, ஆடையிலே அழுக்குகள் நிறைந்த நிலைமையிலே இவனுடைய காரியமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது இவன் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி இவன் துஆ செய்கிறான். யா ரப்பு யா ரப்பு யா ரப் என்று அல்லாஹ்விடத்திலே இவன் தன்னுடைய தேவைகளை முன்வைக்கிறான். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபு ஹராம் வ மல்பசு ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், அவருடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது, குடிபானம் ஹராமாக இருக்கிறது, அவருடைய உடுக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது. இவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது? வந்து கேட்ட அந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதிப் மத்அமக, உன்னுடைய அந்த உணவுகளை நீ ஹலாலாக ஆக்கிக்கொள், சிறந்ததாக ஆக்கிக்கொள், மனமானதாக ஆக்கிக்கொள். நீ உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக உன்னுடைய துஆ மாறிவிடு என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிறார். எனவே தான் அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், நாம் கேட்கக்கூடிய துஆக்களாக இருக்கலாம், நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை அது சிறந்ததாக இருக்க வேண்டும். ரமதானுடைய காலம் இன்று பெண்மணிகள் பள்ளியை நோக்கி விரையக்கூடிய காலம். ஏனைய காலங்களில் பெண்மணிகள் பள்ளியை நோக்கி விரைய மாட்டார்கள். ரமதானுடைய காலம் எம்முடைய தாய்மார்கள் பள்ளியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையாக மாறுவதாக இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த பெண்மணிகளுடைய அமல்கள் அது கபூலியத்தை அடைவதாக இருந்தால் அந்த தொழுகைக்குரிய நிபந்தனை அங்கே பூர்த்தியாக்கப்பட வேண்டும். இன்று பெண்மணிகள் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஆடைகளை பார்க்கின்ற சமயத்திலே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று எம்முடைய பெண்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளியை நோக்கி செல்லக்கூடிய ஆடைகளை பார்க்கின்ற சமயம்
அந்த பெண்களுடைய தொழுகையை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிலைமைக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. படைத்த ரப்புக்கு முன்னால் எம்முடைய முகமும் எம்முடைய இரு மணிக்கட்டுகளும் தான் படைத்த ரப்புக்கு முன்னால் வெளிக்காட்ட முடியும். அந்த பெண்ணுடைய முழு உறுப்புகளும் மறைக்கப்பட வேண்டும். ஏனைய பகுதிகள் அந்த பெண்ணுடைய முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று பள்ளிவாசலை நோக்கி செல்லக்கூடிய பெண்கள் இன்று திருமண நிகழ்வுகளுக்காக வேண்டி அல்லது வேறு வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஆடைகளை எல்லாம் உடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நிலைமைகள் இன்று உருவாகிவிட்டது. அல்லாஹுடைய மாளிகையினுடைய ஹுர்மத்துகள் இன்று இழக்கப்படுகிறது. இன்று நறுமணங்களை பூசிய வண்ணமாக பள்ளியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விடயம்தான், நீங்கள் நறுமணத்தை பூசி வந்து பூசக்கூடியவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் பள்ளி வாசலை நெருங்க வேண்டாம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள். ஆனால் இன்று நாம் எவ்வாறு நாம் பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் ஞாபகம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? ஐயுமா இம்ராஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் பிகௌமின் ஃபயஜிதுன ரீஹா ஃபயஜிதுன ரீஹா ஃபஹிய கதா வகதா யானி அஸ்ஸானியா. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்மணி நறுமணத்தை பூசிய நிலைமையில் ஒரு கூட்டத்தை அவள் கடந்து செல்கிறாள். அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அந்த பெண்ணுடைய நறுமணத்தை அவர்கள் முகர்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணி விபச்சாரி என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று நாம் பள்ளியை நோக்கி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறோம்? வழியிலே எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறோம்? இவ்வாறான ஆடைகளை உடுத்துக்கொண்டு இவ்வாறான நறுமணங்களை பூசிக்கொண்டு பள்ளியை நோக்கி சென்று நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த தொழுகை மூலமாக கபூலியத்தை நாம் அடைந்து கொள்ள முடியுமா? நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுவார்கள், குளிக்க போய் சேத்தை பூசின கதை என்பார் சொல்வார்கள். அதை போல் எம்முடைய அமல்கள் மாறிவிடக்கூடாது. பள்ளியை நோக்கி நாம் விரைந்து செல்கிறோம், அமலுடைய ஆசையோடு அமலுடைய தேட்டத்தோடு நாம் விரைகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் எம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாக மாற வேண்டும். எனவே அமல்கள் செய்வதல்ல நோக்கம், அமலுடைய கபூலியத்து தான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கபாவை புனர்நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேன், இந்த காரியத்தை நீயே ஏற்றுக்கொள் என்பார் துஆ செய்தார்கள். எனவே ஒவ்வொரு அமல்களை செய்ததன் பின்னால் அந்த அமலுடைய கபூலியத்தை அடைவதுதான் ஆக பிரதானமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அமல்கள் எவ்வளவு செய்ய முடியும், ஆனால் அந்த அமலுடைய அந்த கபூலியத்தை பெறவில்லை என்று சொன்னால் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நேயர்களே, இதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே அமலுடைய கபூலியத்தை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை கேட்டார்கள். ஏன்? நபிமார்களுடைய அந்த துஆக்கள் அவ்வாறு இருந்தது. நபிமார்கள் அந்த உம்மத்துக்கு காட்டிய அந்த முறை அவ்வாறு தான். ஒரு அமலை செய்வதல்ல, அந்த அமலுடைய கபூலியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அந்த அமலுடைய கபூலியத்து தான் அந்த அமலுக்கான பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அந்த ரமதானுடைய காலம் வந்திருக்கிறது. மகத்தான வரக்கத்தான செழிப்பான ஒரு காலத்தை அடைஞ்சிருக்கிறோம். இரவு பகலாக நாம் சிரமப்பட்டு நாம் கஷ்டப்பட்டு அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாக மாற வேண்டும். நாம் சில அமல்கள் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது, சொல்வதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சமயத்தில் எங்களுடைய அமல்கள் அது உயர்த்தப்பட மாட்டாது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தஆகபூன ஃபீக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் காலையிலும் மாலையிலும்
எங்களுடைய அமல்களை கண்காணித்து கொண்டு அவர்கள் ஷிஃப்ட் செய்கிறார்கள். அவர்கள் காலையிலிருந்து சுபவுடைய நேரத்திலிருந்து அசர் வரைக்கும் சில மலக்குமார்களும், மாலையிலே இருந்து அடுத்த நாள் சுபவு வரைக்கும் அந்த மலக்குமார்கள் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அசருடைய நேரத்திலே 2 மலக்குமார் ஒன்று சேரக்கூடிய நேரம், அடுத்தது சுபவுடைய நேரம் 2 மலக்குமார்களும் ஒன்று சேரக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே தான் அந்த மலக்குமார்கள் எங்களுடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புவிப்பதற்காக வேண்டி எடுத்து செல்லக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அமல்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சமயத்திலே சிலருடைய அமல்களுக்கு வானத்துடைய கதவு திறக்கப்பட மாட்டாது என்பதாக ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது. எப்படிப்பட்டவர்களுடைய அமல்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே யாரெல்லாம் உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சண்டையிட்டு சச்சரவுகள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய அமல்களுக்கு அங்கே வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுவது கிடையாது. அவர்களுடைய அமல்கள் வானத்துக்கு பூமிக்கும் இடையிலே தத்தளிக்கக்கூடிய ஒரு அமல்களாக அவர்களுடைய அமல்கள் இருந்து கொண்டிருக்கும். எனவேதான் அன்பா அந்த நேயர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட அமல்களாக எங்களுடைய அமல்கள் மாறிவிடக்கூடாது. எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெற வேண்டிய அமல்களாக மாற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஒரு அமல் கபூலியத்தை அடைந்தால்தான் அல்லாஹ் இந்த அமல்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பலாவலனை அடைந்து கொள்ள முடியும். அன்பா அந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, எனவேதான் ரமதான் எம்மை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. 14 நோன்புகளை நாம் கடந்து விட்டோம். 15வது நோன்பை அடைந்து விட்டோம். எம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருத்தரும் எம்முடைய உள்ளங்களை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக கழிந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய நோன்பாக என்னுடைய நோன்பு, என்னுடைய இபாதத்துகள் சென்றிருக்கிறதா? என்னுடைய அந்த நோன்பின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அமல்களாக என்னுடைய செயற்பாடுகள் அமல்கள் அமைந்திருக்கிறதா? என்னுடைய அமல்கள் மூலமாக நரக விடுதலையை நாம் பெற முடியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியுமா என்றதை நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலாவிடத்திலே பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ் அதன் மூலம் அதனை அல்லாஹு தாலா எம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. பசித்திருப்பதோ தாகித்திருப்பதே அல்லாஹு தாலாவுக்கு தேவை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே வந்திருக்கக்கூடிய ரிவாயத், மல்லம் எத கௌல ஜூர் வல அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி யத தஆம வ ஷராபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தெளிவாகவே சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுக்கு பசித்திருப்பது தாகித்திருப்பதில் எந்த விதமான தேவையும் கிடையாது என்பதாக சொல்லி காட்டினார். எனவே நாம் பகலெல்லாம் தாகித்திருந்து பசித்திருந்து இருப்பது இதுதான் அல்லாஹ்வுக்கு தேவை என்பது இல்லை. அல்லாஹ்வுக்கு அதைவிட மிக முக்கியமானதான் அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சத்தை உருவாக்குவது. நாம் இந்த நோன்பின் மூலமாக அடையக்கூடியது அல்லாஹ்வுடைய இறையச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய மஃப்ரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவைகளை அடைந்து கொள்வதற்கு என்னென்ன விடயங்களை வாழ்க்கையில் எடுக்க வேண்டுமோ அந்த விடயங்களை எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த விடயங்களை அல்லாஹு தாலா எமக்கு தர காத்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த ரமலான் இது தக்வாவுடைய ஒரு மாதம். எனவே அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நடந்து, அல்லாஹுடைய விளக்கல்களை விளக்கி நடந்து, இந்த நோன்புகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைந்து கொண்டு, அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்த, மஃப்ரத்தை பெற்றுக்கொண்ட, நரக விடுதலையும் அடைந்து கொண்ட அந்த நோன்பாக எம்முடைய நோன்புகளை ஆகுவதற்கு வல்ல இறைவன் எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.